Meenakshi Faculty of Physiotherapy. Admission open for BPT and MPT. Apply now. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. அடுத்து நம்ம வந்து கடக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? அன்பால எதையுமே வெற்றி கொள்ளக்கூடிய எண்ணங்களும் சிந்தனையும் கொண்டவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள். அப்படியாப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு கடகத்துக்கு 12ஆம் இடத்துல குரு பகவானும் 2ஆம் இடத்துல கேது பகவானும், இந்த ரெண்டு பக்கமும் இந்த கடகராசிக்காரங்க மாட்டிட்டு இருந்தாலும் அஷ்டமத்து சனி திருக்கணித பிரகாரம் விலகி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இருக்கிறது சனி பகவானுடைய அமைப்பாற்றல். அப்போ இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக எதை ஃபர்ஸ்ட் செய்யலாம் எதை ரெண்டாவது செய்யலான்ற ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பாங்க. இதை இந்த நாளில் இந்த காலகட்டங்களில் இப்படி செஞ்சால்தான் நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு நுணுக்கத்தை இந்த டைமில் அறிந்து கொண்டு வாழ்க்கையில் அடுத்த உயர்ந்த நிலை அடையக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இந்த டைமில் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா இந்த குரு பகவான் என்ன பண்ணார், ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள், சிக்கல்கள், கோர்ட்டு, இந்த மாதிரி கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மன உளைச்சல் உருவாக்கி கொடுத்தல இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, இதெல்லாம் நமக்கு ஒத்து வரணும் பிரித்து எடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு முயற்சி, அற்புதமான முறையில் ஒரு வாய்ப்புகள்லாம் வெற்றிகள்லாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அப்போ இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் 2ஆம் இடத்துல கேது இருக்கனால இடம், பொருள், ஏவல் தெரிந்து எந்த இடத்துல எதை பேசணும் எந்த இடத்துல எதை பேசக்கூடாது, பேச்சில் கவனம் நிதானமாக இருந்தால் தொட்டதெல்லாம் தொடங்கும் அற்புதமான ஒரு வெற்றிகள்லாம் இந்த கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். இதில் என்னென்னா 12ஆம் இடத்துல குரு வருகின்ற காரணத்தால் நிறைய விரைய செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் பயண செலவுகள், விரைய செலவுகள், இங்கிருந்து நான் அங்கே போனேன், அவங்கள பார்க்க போனேன், அதேமாரி வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போனேன், இந்தமாரி இடத்துக்குலாம் நிறையா அவங்க எதிர்பார்த்தது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றாக இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விரைய செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்க அந்த கடகராசிக்காரர்களுக்கு இது எதிர்காலத்தில் நமக்கு எப்படி கொண்டு போய் கொடுக்கும், நம்ம கடன் வாங்கலாமா வேண்டாமா, இந்த செய்யலாமா செய்ய வேண்டாம் அப்படின்ற ஒரு குழப்பத்தையும் பின்னாடி காலகட்டங்களில் உருவாக்கி கொடுக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த கடகராசிக்காரர்கள் விவசாயத்தில் இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்ச தொழிலையும் தெரிந்த நுணுக்கத்தை மட்டும் அறிந்து கொண்டால்தான் இந்த விவசாயத்தில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் இந்த விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு கடகராசிகளுக்கு யோகத்தை கொடுக்கும். அந்த திட்டமிடுதல் இருந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இந்த கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இந்த குரு பெயர்ச்சியில் இருக்கு. சொல்லுங்கம்மா, கடகராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு? இந்த கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன நினைச்சாங்களோ அதெல்லாமே நிறைவேறாத ஒரு ஏக்கத்தை தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கும். அப்போ இந்த குரு பெயர்ச்சினால் வந்து இவங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் பலன்கள் அப்படின்றத பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல குரு, 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி அப்படின்னும் போது அப்போ சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா இப்போ மற்றவங்கக்கிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமாக பேசணும் சார் சொன்ன மாதிரி. அதே நேரத்தில் 4ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால இவங்க வந்து குலதெய்வ வழிபாடு மேற்கொள்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் மண், மனை, வண்டி, வாகனம் இது எல்லாமே வந்து அமைப்பு ஏற்படும். அதே போல் 6ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா நோய் நிவர்த்தி ஆகிறதுக்கு இப்போ ஒரு காலகட்டம். அதே போல் 6ஆம் இடம்ன்றது வெற்றி ஸ்தானமும் கூட. அப்போ இவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல வெற்றியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இந்த காலகட்டம் இருக்குது. புதுசாக வந்து தொழில் செய்கிறது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. அதே போல் இவங்க வந்து திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது. தந்தையாருடைய உடல் நலத்தில் கவனம் தேவை கடகராசிக்காரங்களுக்கு. ஆனால் வந்து 12ல் இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்திங்கனாக்கா சுப விரயத்தை தான் கொடுப்பாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து நடக்கும். அதனால் பாதிப்பு ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவை. அகலக்கால் வைக்காம அவங்க இது பண்ணாங்கன்னா போகிறோம். ஸோ கடகராசிக்காரங்க வழிபட வேண்டிய கோயில்கள் என்னென்ன? கடகம் வந்து எப்பயுமே ஆலங்குடி குருஸ்தலம், அங்கே போயிட்டு ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய், ஒரு 50 கிராம் விபூதி, குங்குமம் கொடுத்து எடுத்துன்னு வந்துடும். அந்த விபூதி குங்குமத்தை ரெகுலராக வச்சுட்டு வந்தால் இப்போ குரு வந்து ரொம்ப நல்லது அவங்களுக்கு. 12ல் குரு உச்சம் பெறுவார், கடகத்தில் தான் குரு. அதனால் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரங்க கொஞ்சம் உஷாராக இருக்கும். சேஃப்டியாக லாக்கர்லெல்லாம் வச்சு இந்த பணத்தில் யாராவது திடீர்னு உங்ககிட்ட ஆட்டை போட பார்ப்பார், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதே போல் வந்து கண்டிப்பாக பழைய கடன்கள் செட்டில் செய்து புது கடன்கள் அமைப்பு ஏற்படும்.
முதலீடுகளுக்கு குறை இருக்காது. கடகத்துக்கு டிப்ரெஷன் தான் பெரிய ப்ராப்ளம். ஏன்னா சந்திரன் ஆட்சி பெற்ற ராசிக்காரன். ஏதாவது யோசிச்சுக்கினே குழப்பத்தில் ரொம்ப கில்லடிங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பர்ஃபெக்ஷன் பார்த்து உயிரை வாங்குவாங்க. ரொம்ப கோபப்படக்கூடியவர். ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த மரண பயம் நீங்கும், மன அழுத்தம் தீரும், ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க, தெய்வ காரியங்கள்லாம் செய்வார்கள். அதே சமயம் பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அவங்கக்கிட்ட ரெகுலராக டச்சில் இருக்கும். தொலை தூரத்தில் இருந்தாலும் பேரண்ட்ஸோட வீடியோ கால்லலாம் இருக்கும். திருக்கணிதத்தின்படி சனி வந்து 9ல் இருப்பதனால பெரிய விசேஷம் ஏற்படும். ஆடி மாதத்துலேருந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். முதுகு தண்டுவடம், அடிவயிறு, கால், பாதம் வரைக்கும் கவனமாக இருக்கும். அது மட்டும் மிக முக்கியம். மெடிடேஷனை கற்றுக்கக்கூடிய ராசியில் கடகம் வரும். கடகம் அதை மட்டும் எப்பொழுதும் ஒரு ஆன்மீக குருவை வைத்துக்கொள்ள வேண்டும். மகான்களாக பிறந்த குருவை வைத்துக்கொள். கடகத்துக்கு ரொம்ப நாளாக ஹெல்த்தில் இருந்த பிரச்சனை 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு மைனர் சர்ஜரி, டே கேர் சர்ஜரி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு தெம்பாகக்கூடிய வருஷமாக இந்த குரு பயிற்சி காட்டுறது தான் விசேஷம். ஸோ நம்ம 2025க்கான குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதோட பொது பலன்களை முதல்ல நம்ம ஷெல்வி சார் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சொல்லுங்கள் சார், என்ன மாதிரி பொது பலன்கள்? முதலில் குமுதம் பக்தி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். குமுதம் நிர்வாக இயக்குனர் அருமை அண்ணன் வரதராஜன் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய ஜோதிடர்கள் அனைவரும் சார்பாக நன்றிகள். குரு பயிற்சி ரிஷபத்தில் இருந்த குரு மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறது. இந்த வருடத்தில் 12 வருடத்துக்கு ஒரு முறை மிதுனத்துக்கு வருவார். ஒரு ராசிக்கு குரு வந்து மாறக்கூடியது 12 வருடம். திருக்கணிதத்தின்படி 14/5/2025, வாக்கியபடி 11/5/2025. ஜோதிடர்கள் நாங்களும் தப்பித்தோம், நேயர்களும் தப்பித்தார்கள். இல்லைன்னா இதுக்கு ஒரு பட்டிமன்றம் நடக்கும். இந்த பட்டிமன்றத்தில் இப்பொழுது வந்து எல்லோருக்கும் விமோசனம் ஆயிடுச்சு. குருவுடைய ஸ்தான பலனை விட பார்வை பலன் தான் ரொம்ப முக்கியம். மிதுனம் என்பது குருவுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவர். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். மிதுன ராசிக்கு, மிதுன லக்னத்துக்கெல்லாம் அவர் ஜன்மத்தில் மிதுனத்துக்கு வருவதை கணக்கில் கொண்டு கோச்சார ரீதியாக திருக்கணிதத்தின்படி குருவுடைய வீடான மீனத்தில் சனி ஏற்கனவே குடியிருக்கிறார். இப்பொழுது பெயர்ந்திருக்கக்கூடிய ராகு கும்பத்தில் வரக்கூடிய அமைப்பு, சிம்மத்தில் கேது இருக்க தான் இந்த குரு பயிற்சியுடைய தத்துவங்கள். இதை வைத்து தான் பலன். குருக்கு சிறப்பு பார்வையாக 5ம் 9ம், சமசப்தம பார்வையாக 7ஆம் பார்வை. இந்த குரு பார்வைப்படக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் விமோசனம். அப்படி பார்த்தா துலாத்துக்கு விமோசனம், துலாம் ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு, அதுக்கு அடுத்ததாக கும்ப ராசிக்காரர்களுக்கு. அதில் துலா ராசிக்காரர்களுக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கும் மொத்த விமோசனம், மொத்த பாப விமோசனம் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு நல்லதை பண்ணுவார்கள், பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா உங்கள் ஜாதகத்தை தூக்கணும், உங்கள் ஜோசியர்கிட்ட தான் நீங்கள் ஓடணும். Meenakshi Faculty of Physiotherapy admission open for BPT and MPT. Apply now. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.